அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். நம்முடைய தமிழறிவோம் இந்த தளத்தில் ஒரு இலக்கிய பாடல் ஒன்றை பற்றி பார்க்க போகிறோம். இந்த பாடல் பிறந்த கதையின் பின்புலம் மிகவும் இனிமையானது. அந்த கதை என்ன என்பதையும், அந்த பாடலின் சுவை என்ன என்பதையும், அந்த பாடலை இந்த புலவர் எப்படி கையாண்டார் என்பதையும், அவருடைய புலமையையும், அவருக்கு தமிழ்த்தாய் கொடுத்த அந்த சிறப்பை பற்றியும் இந்த காணொளியில் நம்ம பார்க்க போகிறோம். இம்மென்றால் 200ம் அம்மென்றால் 1000ம் பாடக்கூடிய அளவிற்கு தமிழ் புலமையை தமிழன்னையின் பேரருளால் பெற்றவர் கவி காளமேகம். ரட்டுர மொழிதல், சிலேடை, நிந்தாதுதி என்று பல பாடல்களை காளமேக புலவர் பாடியிருக்கிறார். அவருடைய பாடல்களில் நேரடியாக படிக்கும்போது ஒரு பொருளும், அதில் மறைந்து கிடக்கின்ற இன்னொரு பொருளும் நிறைந்து படிப்பவர்களுக்கு இன்பத்தை தரும். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது காளமேக புலவர் எழுதிய ஒரு பாடல். அந்த பாடல் நேரடியாக படிக்கும்போது ஒரு பொருளையும் வேறொரு பொருளையும் தருகின்ற விதத்தில் அமைந்திருக்கும். அத்தனை சிறப்புக்குரிய இந்த பாடல் தோன்றிய பின்புலம் மிகவும் இனிமையானது. அது ஒரு நிகழ்ச்சியாகவே நடந்திருக்கிறது. அந்த நிகழ்ச்சியின் அடிப்படையில் எழுந்தது தான் அந்த பாடல். அந்த நிகழ்ச்சியை பற்றி தான் இந்த காணொளியில் நாம் பார்க்க போகிறோம். ஒரு நாள் பகல் 12 நாழிகை ஆகியிருக்கும். உச்சி வெயில் மண்டை காயும்படி காய்ந்து கொண்டிருந்தது. ஓவென்ற பேர் இரைச்சலுடன் முட்டி மோதுகின்ற கடல் அலைகளின் ஒளி பயங்கரமாக இருந்தது. அதைவிட பயங்கரமாக இருந்தது காளமேகத்தின் வயிற்று பசி. பசி காதை அடைத்தது. கண்கள் பஞ்சடைந்து போய் ஒளி குன்றி இருந்தன. நாகப்பட்டினத்து கடற்கரை ஓரமாக நடக்க முடியாமல் தள்ளாடி தள்ளாடி நடந்து சென்று கொண்டிருந்தார் காளமேக புலவர். எதிரே கட்டுமரத்தை இழுத்து கொண்டிருந்த செம்படவர்கள் சிலர் எதிர்பட்டனர். பசி முகமறிந்து இடமறிந்தா விசாரிக்க விடுகிறது? அந்த செம்படவர்களிடம் பக்கத்தில் ஏதாவது சத்திரம் கித்திரம் இருக்கிறதா என்று விசாரித்தார் காளமேக புலவர். காத்தான் சத்திரத்திற்கு செல்லுங்கள் ஐயா, ஒருவேளை உணவு கிடைக்கலாம் என்று அவர்களில் ஒரு செம்படவன் மறுமொழி கூறுகிறான். போகும் வழியை விவரமாக அறிந்து கொண்டு செல்லத் தொடங்கினார் புலவர். விரைவில் நடுநடுவே வழியை கேட்டு அறிந்து கொண்டு காத்தான் சத்திரத்தை அடைந்து விட்டார். சாப்பாடு தயாராவதற்கு சிறிது நேரம் ஆகும் என்றும் அதுவரை காத்திருக்க வேண்டும் என்றும் சத்திரத்தில் இருந்தவர் கூறினார். நடந்து வந்த களைப்பும் பசியும் ஒன்று சேர்ந்து கொண்டன. ஒரே களைப்பாக இருந்தது. திண்ணையில் காலை நீட்டிக்கொண்டு முடங்கியபடியே உறங்கிவிட்டார் காளமேகம். எவ்வளவு நேரம் உறங்கினாரோ அவருக்கு நினைவே இல்லை. தம்மை மறந்து தூங்கினார். சாப்பாட்டை பற்றி நினைவு கூட தூக்கத்தில் ஐக்கியமாகிவிட்டது. கண் விழித்த போது புலவருக்கு தூக்கி வாரி போட்டது. சுற்றி இருள் படர ஆரம்பித்திருந்தது. அந்தி பொழுது வரை தூங்கிவிட்டேனோ, ஒருவேளை சத்திரத்தில் சாப்பாடு தீர்ந்து போய்விட்டதோ என்ற பயத்துடன் வாரி சுருட்டி கொண்டு உள்ளே நுழைந்தார் காளமேகம். ஆனால் நுழைந்த வேகத்தில் திரும்பி வர வேண்டியதாகி போயிற்று. இன்னும் உள்ளே அடுப்பு கூட பற்ற வைக்கவில்லை என்று தெரிந்தது. ஏமாற்றத்தோடு திண்ணைக்கு வந்தார். அப்போதுதான் கூடை நிறைய அரிசியுடன் உள்ளே நுழைந்தான் சத்திரத்து வேலைக்காரன். காளமேகத்திற்கு கொட்டாவி மேல் கொட்டாவியாக வந்தது. உள்ளிருந்து அரிசி குத்தும் உலக்கை ஒலியும் கேட்டது. தூக்கம் மீண்டும் கண்களை சொருகியது. சத்திரத்து வாசற்படியில் உட்கார்ந்தவாறே தூங்கிவிட்டார். 2ஆம் முறையாக அவர் கண் விழித்த போது ஊர் அரவம் அடங்கி போயிருந்தது. ஏறக்குறைய நள்ளிரவு என்று சொல்லுகின்ற அளவுக்கு இரவு வந்திருந்தது. உள்ளே போய் பார்த்தார். அரிசியை அள்ளி உலையில் இட்டு கொண்டிருந்தான் சமையல்காரன். மறுபடியும் ஏமாற்றத்துடன் வாசலுக்கு வந்தார். ஏய், யார் அது வாசற்படியில் கிடந்து உறங்குவது? எழுந்து வழியை விடு. அதட்டலை கேட்டு கண் விழித்தார் காளமேகம். இருள் மெல்ல விலகத் தொடங்கி இருந்தது. கிழக்கே வெள்ளி முளைக்கும் நேரம். பொழுது விடிய இன்னும் சில நாழிகைகளே இருந்தன. உள்ளே இருந்து குரல் கேட்டது. சாப்பிடுகிறவர்கள் உடனே வரலாம், இலையில் சோறு இட்டாகிவிட்டது என்ற குரல் வந்தது. காளமேகமும் உள்ளே சென்றார். முதல் நாள் 12 நாழிகைக்கு பசியோடு வந்தவர் மறுநாள் விடிவெள்ளி எழுகின்ற போதில் 2 வாய் சோற்றை அள்ளி உண்டார். உடம்பிலே கொஞ்சம் தெம்பு வந்தது. தெம்பு வந்தவுடன் பாடல் பிறக்காமல் இருக்குமா? தெம்பிலே ஒரு பாட்டும் பிறந்தது. எச்சில் கையும் தானுமாக இலைக்கு முன்னால் அமர்ந்து பாட ஆரம்பித்து விட்டார் காளமேக புலவர். குறும்பு சிரிப்பு அவருடைய முகத்தில் மட்டுமல்ல, அவருடைய பாடலிலும் எதிரொலித்தது. பாடல் இதுதான். கத்துகடல் சூழ்நாகை காத்தன் தன் சத்திரத்தில் அத்தமிக்கும் போதில் அரிசி வரும். குத்தி உலையிலிட ஊரடங்கும் ஓர் அகப்பை அன்னம் இலையிலிட வெள்ளி எழும்.
இந்த பாட்டை கேட்டவுடன் சத்திரத்துக்காரர் வந்திருப்பவர் கவிஞர் காலமேகம் என்பதை புரிந்து கொண்டார். ஐயா, என்னை மன்னித்து விடுங்கள். உங்களை யாரென்று தெரியாமல் அவமதித்து விட்டேன். ஆனால் இப்பொழுது நீங்கள் பாடியிருக்கின்ற இந்த பாடலை கேட்கும்போது என் மீது மற்றவர்கள் வைத்திருக்கின்ற மதிப்பு குறைந்துவிடும், என்னுடைய சத்திரத்து பேரும் கெட்டுவிடுமே. இப்படி நீங்கள் என்னை இழிவாக பாடியிருக்கிறீர்களே என்று கேட்டார். அதற்கு புலவர் சொல்கிறார், நான் உன்னை இழிவாக எதுவும் பேசவில்லையே, உன்னை பாராட்டித்தானே பாடியிருக்கிறேன் என்று சொல்கிறார். இல்லையே ஐயா, நீங்கள் என்னுடைய சமையலை நீங்கள் தாமதமாக இருப்பதாகத்தானே பாடியிருக்கிறீர்கள் என்று கேட்கிறார். அதற்கு காலமேகம் கூறுகிறார், எங்கே என்னுடைய பாடலுக்கு நீ என்ன பொருள் புரிந்து கொண்டாய் என்று சொல் என்று கேட்கிறார். நாகப்பட்டினத்து காத்தனுடைய சத்திரத்தில் அஸ்தமிக்கும் நேரத்தில்தான் அரிசி வரும். அதை குத்தி உலையிலிட்டு அதை அன்னமாக்கி இலையில் போடும்பொழுது வெள்ளியே முளைத்துவிடும் என்று தானே நீங்கள் எழுதியிருக்கிறீர்கள். அது எனக்கு அவமானம் அல்லவா என்று அவர் கேட்கிறார். இல்லை இல்லை, நீ அப்படி புரிந்து கொண்டாய், நான் எழுதியது அப்படி இல்லை, நான் இப்பொழுது அதற்குரிய பொருளை சொல்கிறேன் என்று காலமேகம் இப்பொழுது அந்த பாடலுக்கு வேறு ஒரு பொருளை சொல்கிறார், எந்த ஒரு சொல்லையும் மாற்றாமல். நாகப்பட்டினத்து காத்தனுடைய சத்திரத்தில் ஊருக்கே பஞ்சம் ஏற்பட்டாலும், அதாவது அஸ்தமனம் ஏற்பட்டாலும் கூட அவனுடைய சத்திரத்தில் அரிசி வரும். அதை குத்தி உலையிலிட்டு அரிசியை சோறாக்கி இந்த ஊருக்கே பசி ஆற்றக்கூடிய ஆற்றல் நிரம்பியது காத்தனுடைய சத்திரம். அது மட்டுமல்ல, அவனுடைய சோற்றை இலையில் போடும்பொழுது வெள்ளி முளைத்தது போல வெள்ளை வெளேர் என்றிருக்கும் என்றுதானே நான் எழுதியிருக்கிறேன். உன்னுடைய சோற்றை பற்றியும் உன்னுடைய தொண்டை பற்றியும் நான் பாராட்டித்தானே எழுதியிருக்கிறேன் என்று கூறுகிறார், ஒரு எழுத்தை கூட மாற்றாமல். ஒரே பாடல்தான், இரண்டு பொருளில் காலமேகம் அதற்கு விளக்கம் தருகிறார். என்னே அவருடைய தமிழாற்றல். இதுதான் தமிழன்னை அவருக்கு கொடுத்த தனிச்சிறப்பு. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். அடுத்த காணொளியில் வேறு ஒரு இலக்கிய பாடலோடு அதனுடைய நிகழ்ச்சியோடு சந்திக்கலாம். நன்றி.